யூதர்களை பொறுத்தவரை அவங்க யாருன்னு கேட்டீங்கடா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல இவர்களை பத்தி ரொம்ப தெளிவாக பேசுறான். நீங்க குர்ஆன் எடுத்துக்கொண்டீங்கன்னா பக்கராவுக்குள்ள போங்க. பக்கராவுக்குள்ள போனீங்கன்னா பக்கராவை பிரட்டினாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின் யார் என்பது முதல் பாடமா எடுக்கிறான். அலிஃப் லாம் மீம் நீங்க தொடங்கினீங்கன்னா ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன், முத்தகீன் என்ற பாடம் ஃபர்ஸ்ட் பாடம். வேதத்துல எந்த சந்தேகமும் இல்ல, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். யார் இந்த முத்தகீன் என்பது அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். நம்பர் 2 காஃபிர் டெஃபினேஷன் கொடுப்பான். ஓதுறவரு நான் முத்தகீனாண்டு உரசி பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள் அது முடிய காஃபிரண்டா யாரு? சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தும் அம் லம் துன்ஸிரும் லா யுமினூன். அவர்களுக்கு சொன்னாலும் ஒன்று சொல்லாட்டி ஒன்று. லா யுமினூன், நபியே நீங்கள் போய் எச்சரித்தாலும் எச்சரிக்கா விட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள போறதில்லை. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் சீல் அடித்து விட்டான். வ அலா சம்இஹிம், அவருடைய காதுகளுக்கும் அல்லாஹ் சீல் அடிச்சிட்டான், இதுக்கு மேல முத்திரை குத்திட்டான். வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைக்கு முன்னாடி அல்லாஹ் திரை போட்டு விட்டான். அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றான் அல்லாஹ். மூணாவது பாடம் இதுதான் திருக்குர்ஆனுடைய பக்கராவுடைய மிக நீண்ட பாடம். முனாஃபிக்குகள் நபியே அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுமினீன். அவர்கள் சொல்லுவார்கள் ஈமான் கொண்டோம் என்பார்கள், உங்களை சந்திப்பார்கள். அல்லது அவர்கள் சொல்லுவார்கள் ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், வ பில் யௌமில் ஆகிர், யௌமுல் ஆகிராவை ஈமான் கொண்டோம், வ மா ஹும் பிமுமினீன். அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை நபியே வாயால் சொல்கிறார்கள். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வ மா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும். அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்த பார்க்கிறார்கள். ஆமன்னா ஆமன்னான்னு சொல்றார்கள், ஏமாத்த பார்க்கிறார்கள். அவர்கள் நம்பவே இல்லை, அவர்கள் ஏமாத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு பாடத்தை சொல்லிட்டு வரான். இந்த பாடம் பக்கராவுல ஒரு பாதிக்கு மேல போகும். மூமினை பத்தி உள்ளது 5 வரி, காஃபிரை பத்தி உள்ளது 2 வரி. இது டைரக்ட் வெளிச்சத்துல ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஊத்தியாச்சுன்னா, சர்ஃபெக்ஸ்ல போட்டு கழுவி விட்டீங்கன்னா பளிச்சன்னு வருமானு பாருங்க, அது பளிச்சன்னு காட்டியாச்சு. முனாஃபிக் ரொம்ப டேஞ்சரான பாடம். நான் முனாஃபிக்கா நீங்க முனாஃபிக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப பயங்கரமான ஒரு பாடம். இந்த பாடத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வர போக்கல இந்த முனாஃபிக்க பத்தி தான் பக்கரா நீண்ட ஒரு இதுல யார பத்தி அல்லாஹ் பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கராவை பிரட்டிட்டு போனீங்கன்னா ஆதம் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். ஆமா சரி, ஏன் ஆதம் நபியை பேசுறான்? அவர் தான் முதல்ல படைக்கப்பட்டால். அவரை பத்தி ஏன் அல்லாஹ் பேசுறான் தெரியுமா? பக்கராவுடைய ஃபர்ஸ்ட் பாடம் அப்படியே எல்லா டெஃபினேஷனையும் கொடுத்துட்டு வர்ற அல்லாஹ் சொல்றான், ஆதம் தப்பு பண்ணினார், அவர் தப்பு பண்ணினார், அவர் திருந்தினார். ஃபர்ஸ்ட் பாடம் மலக்குமார்கள், அவர்கள் ஆதத்தை படைக்க முன்னாடி ஆப்ஜெக்ட் பண்ணினாங்க. ஏன் யா அல்லாஹ்? அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கொண்டாங்க, ஆப்ஜெக்ட் பண்ணல, எதிர்மறையா எதையும் பேசல, சஜதா செய்யுங்க உடனே சஜதா செஞ்சாங்க. சோ மலக்குமார்கள் நல்லவங்க. அந்த சபைக்கு கூப்பிடப்படாத ஒரு ஆள் வந்திருந்தான், அவன் இப்லீஸ். அவன் மலக்க இல்ல, ஜின்னு. அவன் அந்த சபைக்கு வர தேவையில்லை. ஆனா அவன் நல்ல பொசிஷன்ல இருந்ததனால மலக்குமார்கள் அவைக்கு அவனுக்கு என்ட்ரி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஆதம் நபி கௌரவிக்கிற விழா வானலோகத்துல நடக்கிற நேரத்துல ஜின்கள்ல ஒரே ஒரு ஆளுக்கு என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவன் தான் இப்லீஸ். இதுவரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு வரண்டா எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பான், எவ்வளவு நல்ல இடத்துக்கு வந்திருப்பான். ஒரு அராஜகம் பண்றவன கதவை திறந்து கொடுத்திருப்பான். அல்லாஹ் இப்லீஸ பத்தி எல்லாம் சொல்லி தர்றான். வந்தவன்ட்ட கல்புல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மலக்குமார்கள் படைக்க முன்னாடி கேட்டாங்க, யா அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் நீ படைக்க போறிய மனித குலத்தை, அவங்க ரத்தத்தை வடிப்பாங்களே, சண்டை பிடிப்பாங்களே, அவங்கள போய் படைக்க போறியாண்டா? இன்னி யாழமும் மாலா தாளமும், எனக்கு தெரியும், கொஞ்சம் இருங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. மலக்குமார்கள் அப்புறமேல கேட்டுட்டு ஓகேன்ட்டாங்க. இப்லீஸ் வந்தான், அவா வஸ்தக்பர, அவன் மறுத்துட்டான். எல்லாரும் சாதாரண உளப்போக்கில் அவன் மறுத்துட்டான். 2வது பாடத்தை எல்லாம் படிச்சு தர்றான். இப்லீஸ் அவனுக்கு சாதா செய்ய சொல்ற நேரம் அவன் கேட்டான், புதுசா வந்த ஒரு ஆள், அப்படி கேட்கலாம, அன கைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவரண்டா. சிறப்ப அவனா தீர்மானிச்சு கொண்டான். அதனால இது பகைமையை உண்டாக்குற ஒரு வாதத்தை அவன் வச்சா, அன்றைக்கே அவன் தூக்கி எறியப்பட்டான். சோ அவ்வளவு பெரிய சபைக்கு வந்த இப்லீஸ் தூக்கி வீசப்பட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அடுத்த பாடம். ஆதம் நபி நலவு அதாவது அவருக்கு ஜன்னாவை கொடுத்துட்டு இப்ப கீழே இறக்கினான் துனியாவை. இது என்ன சருகலாம், இப்லீஸ் பிரச்சனை படுத்தலாம். ஆதம் நபி திருந்தினார், தௌபா செஞ்சார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். இப்ப ஆதம் நபி மூமினான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, மூமின் பாவம் செய்ய மாட்டாருன்னு எங்கேயும் வரல. பாவம் செய்வார், பாவத்தை உணர்ற நேரம் தௌபா செய்வார். இதுக்கு அடுத்ததா யாரு வந்திருக்கணும்? நூஹ் நபி தானே. இந்த 3 கதாபாத்திரங்களும் பேசப்பட்ட உடனே அது ஓகே. ஏன்னா படைப்பின் ஆரம்பம் மலக்கு, அப்புறமேல இப்லீஸ்,
அப்புறமேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுல அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்? ஆதம் நபி ஃபெயில் ஆயினாரு, அவரு அப்புறமேல பாஸ் ஆகினாரு. என்ன? அவர் என்னிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். இந்த துஆவை சொன்னார். யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன். இது ஒரு மூமினுடைய சிந்தனை. எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். யா அல்லாஹ், அந்த இப்லீஸ் தான் சும்மா இருந்த என்ன போட்டு நாசமாக்கினா. அல்லாஹ் அப்படி காட்டி சொல்லி தரல. இப்லீஸ் தான் உன்னை வழி கெடுத்தாலும் அவனை போய் காட்டல. அது மறுமையில யாரப் அந்த இப்லீஸ்? உன் அறிவு எங்க போச்சுன்னு அல்லாஹ் கேட்பான். அந்த தௌபாவை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். எப்படி தௌபா பண்ணணும் தெரியுமா? லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, நீ எனக்கு அருள் புரியாவிட்டால், லனகுனன்ன மினல் காசிரீன், நஷ்டம் அடைஞ்சு போயிருவோம். யா அல்லாஹ், ஆதம் நபி பாஸ். இப்ப அடுத்தது யார பத்தி பேசலாம்? நூஹ் நபி யாரு? சாலிஹ் நபி, லூத் நபி, எந்த நபியும் வரல. அடுத்த சாப்டர் தான் பக்ரால நீண்ட சாப்டர்.